போதும். இது ஒரு காசு சொல்லட்டுமா? ஒரு ராஜா ஒரு ராணி ஒரு அரண்மனையில் உட்காந்துருக்காங்க. ஒரு மீனவன் உள்ளே வந்தான். வந்து ராஜாவை பார்த்து, ராஜா நான் அதிசய மீன் ஒன்று கிடைத்தது எனக்கு, அது உங்ககிட்ட கொடுக்கலான்னு நல்லா கவனிக்கல அந்த கதையை, அப்போ தான் விளங்கும். அந்த மீனை காமிச்சோன்னே அதிசய மீன் தான். ராஜாவுக்கு சந்தோஷம். பரவாயில்லையே, அதிசய மீன் என்கிட்டயே, உங்ககிட்ட தான் ராஜா இருக்கணும். 1000 பொருட்காசு எடுத்து கொடுத்தாரு. இந்த பக்கத்தில் உட்காந்தா பாரு ராணி, அவள் சும்மா இருந்திருக்கலாம், வாயை பொத்திக்குது. அவள் இன்னும் அந்த மீனுக்கு 1000 ரூபா கொடுக்குதே, இது ஆம்பளை மீனா பொம்பளை மீனா கேளு. அவன் ஆம்பளை மீன்னா எனக்கு பொம்பளை மீன் தான் வேணும்னு சொல்லு, பொம்பளை மீன் சொன்னா ஆம்பளை மீன் வேணும்னு சொல்லுனான். அதே மாதிரி ராஜாவை கேட்டார், இது ஆண் மீனா பெண் மீனான்னாரு. அவன் சொன்னா, ராஜா இது ஆணினுடைய வீரமும் பெண்ணினுடைய பெண்மைத்தனமும் உள்ள அதிசய மீனாரு. அப்படியா, இந்த 10,000 பொருட்காசுனாரு. இவ பார்த்தா சும்மா இருந்திருக்கான் பொருள், சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான்னு கெடுத்துட்டான்ட்டா. திடீர்னு இந்த 10,000 பொருட்காசு வாங்கினா பாருங்க, அதுலேருந்து ஒரு பொருட்காசு உருண்டு சந்தில் ஓடிச்சு. இப்போ அந்த 10,000 பொருட்காசை மந்திரிகிட்ட கொடுத்துட்டு ஓடி அந்த பொருட்காசை பொறுக்க போனான். அப்போ ராணி கேட்டா, பற்றி அவ்வளோ அல்ப பாருங்க, 10,000 பொருட்காசு கொடுத்துருக்கேன், அந்த ஒன்றை போய் வாங்க போகிறானே அப்படின்னு. ராஜா கிடையாப்பா, 10,000 பொருட்காசு கொடுத்துருக்கேன், அந்த ஒன்றை போய் பொறுக்க போயிருக்கேன். ராஜா அது ஒரு பொருட்காசு நடத்தி விடாதீர்கள், அதில் உங்கள் படம் இருக்குது, அதை யாராவது மதித்தால் மன்னரையே நினைப்பதற்காக சமம், அதனால தான் அந்த பொருட்காசை தேடி எடுத்தேன்னா. அப்போ சொன்னார், இன்னும் 10,000 பொண்ணுனாரு. இந்த மாதிரி வாயை மூடி தான் பிரச்சனை இருக்காது. எப்பேற்பட்ட